இப்போ பாலா விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா எஃப்சி முடிஞ்ச வண்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை செக் பண்ணாம எஃப்சி கொடுத்துருக்காங்கன்னா இது யாரோட ஃபால்ட்னு வரும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாலா வந்து ஹீரோ. இப்போ நான் கேட்குறது கேட்டினா அப்படியே ஃபேக் டாக்குமெண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் கையெழுத்து போடுறேன் யாரா உங்கள் மாமனா? அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமா சொல்லுங்க, யாரா கையெழுத்து போட்டுறேன்? அப்போ ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன்? பாலா வந்து இந்த ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறது வந்து அவருக்கு தெரியுமா, பாலாவுக்கு தெரியுமா? அது எனக்கு வந்து பாலா சொல்லாமல் நான் நம்ப மாட்டேன். இந்த உமாபதி இவங்கெல்லாம் இந்த சர்வதேச பத்திரிகை இதெல்லாம் சீன் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எச்ச பிரியாணிக்கு ஆசைப்படுறவங்க தான். இதை சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் நீங்கள் ஆதவன் பாலா என் தம்பி, பாலா என் தம்பி, பாலா என் தம்பி, பாலா என் தம்பி சொல்லியே என்ன செய்யறான்னு கேட்டால் குத்துறான் முதுல குத்தி கிழிக்கிறான். விளக்குமாறு பாலான்னு சொல்லும் போது அவங்க பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரு செருப்பால் அடிக்கணும் அவனை விளக்குமாறு பாலான்னு சொல்லி அதே விளக்குமாரத்தில் ஒன்று அடிச்சா என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன் அந்த வேலையை, நான் செய்வேன். நேராக போயிட்டு பாலா அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து கேட்டேன், இதே உமாபதியை வந்து அதே விளக்குமாரத்தால் அடிப்பேன். பெற்ற வயிறு எப்படி இருக்கும்? உமாபதியை வச்சு இந்த கேள்வியை கேட்க வச்சு இந்த சப்ஜெக்ட் அதை எடுத்தது பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஷனரி ஒர்க் பண்ணுச்சு. பாலா வந்து இப்போ பேசாமல் இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யார் கூட பேச போறோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேகுவார் அண்ணா கூட பேச போகிறோம். அவர் கூட நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு தானே தோணுது. இல்லைங்க, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். உங்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா வணக்கம். 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 எப்படிண்ணா இருக்கீங்க? நலமா இருக்குமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. இப்போ பாலா விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா இப்போது எஃப்சி முடிஞ்ச வண்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை செக் பண்ணாமல் எஃப்சி கொடுத்துருக்காங்கன்னா இது யாரோட ஃபால்ட்டுன்னு வரும்னா இது நான் ரொம்ப நியாயப்பாறையில் நான் பார்க்குறேம்மா. அது இப்போது இன்றைக்கி நான் வந்து முதல்ல இதை சொல்லிவிட்டு நான் போனால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சவாலாக சொல்கிறேன். ஒரு சவால் தான், எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஏதாவது ஒரு மெயின் ரோட்டில் நிற்போம், ஒரு வந்து செக் பண்ணுவோம், ஒரு வெஹிக்கிளும் செக் பண்ணுவோம். ஃபேக் டாக்குமெண்ட்ன்றது அடிப்படையில் நம்ம வந்து ஒரு வெஹிக்கிளும் நம்ம செக் பண்ண வச்சுங்க. ஈவன் 2 வீலர் உட்பட எல்லா வண்டியும், லாரி, ட்ரெய்லரு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும்னு சொன்னால், ஆம்புலன்ஸ் எல்லாம் செக் பண்ணோம்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக் இருக்கும். நீங்கள் ஒன்று 50-50 கூட இருக்கும். நாடு ஸ்தம்பிக்கும், வண்டிங்கள்லாம் நிற்கும், நாளையிலேருந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சுன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த துறை வந்து அப்படி இருக்குது. அப்போ இது வந்து இந்த தம்பி வந்து அப்போ பாலா மேலே எப்படின்னா அதுதான் இல்லை, அதுதான் யார் பண்ணாலும் தப்பு இல்லை. பாலா பண்ணாலும் இப்போ செலக்டிவாக பாலாவை எடுத்து தான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பண்ணோம். செலக்டிவாக இந்த துறையில் இருக்கிறவங்கள தானே நம்ம ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று செலக்டிவாக பாலாவை மட்டும் எடுத்து பேசுறதுன்றது ஒன்று இருக்குது. எடுத்து பேசக்கூடிய நோக்கத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நம்ம அது வந்து அதுவே கேள்வி. முதல்ல இப்போது பாலா பின்னணி யாருன்னு சொன்னால் இதை எடுத்து பேசுகிறவங்களுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாலா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று என்னென்னு கேட்டால் ஃபேக் டாக்குமெண்ட்டு. பாலா வந்து ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா ஆம்புலன்ஸ் வந்து பண்ணார். ஆம்புலன்ஸ்ன்றது வந்து ஒரு நோயாளிகள் ஓடக்கூடியதான். இப்போ பலரும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி என்னங்க, நோயாளிக்கு ஓடக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா அவர் வந்து கெட்டுப்போன வெஹிக்கிளை வந்து கண்டம் பண்ண வெஹிக்கிளை தான் அவர் இது பண்ணியிருக்கிறாரு அப்படி சொன்னாங்க. அப்போ முதல்ல என்னென்னு கேட்டால் அதை அவர் கமர்ஷியலுக்கு பயன்படுத்தாமல் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியிருக்காரு. கமர்ஷியலுக்கு கூட பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இது ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு எஃப்சி பண்ணாமையே பல ஸ்கூல்கள் கூட வேன்கள் கூட ஓடிட்டுருக்கு. அதை வந்து குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் ஸ்கூல் வேன்கள், அப்போ ஸ்கூல் வேன்கள் பிள்ளைகளை தானே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அதுவும் தான் இருக்குது. அதனால் இதில் என்னென்னா ஃபேக் டாக்குமெண்ட் வந்து பாலா கொடுத்துருக்காரு. அந்த நோக்கம் என்ன? அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான விமர்சனம். ஃபோட்டோ எடுத்து என்றைக்கு கேமரா வந்துச்சோ அன்றைக்கே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சான் எல்லாத்தையுமே. அது வேறு என்ன. அப்போது இந்த இடத்துல வந்து பாலா வந்து இந்த ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறது வந்து அவருக்கு தெரியுமா, பாலாவுக்கு தெரியுமா? அது எனக்கு வந்து பாலா சொல்லாமல் நான் நம்ப மாட்டேன். நீ யார் வந்து நீங்கள் சொல்லிங்க பாலா வந்து ஓகேங்களா, நானே சொல்லிட்டேன் பேசாதப்பான்ட்டேன். ஏன்னா நீ பேசுனா அதை வந்து நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, இதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவரை பொறுத்தவரைக்கும் நான் சிக்கல்னு கூட சொன்னேன். இந்த டாக்குமெண்ட் சிக்கலான்னு சொல்லி கேட்டாங்களா, சிக்கல் கூட கிடையாதுன்றார். அவ்வளோ போல்டாக அவர் தெளிவாக இருக்கிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த நெருடலும் இல்லை. இவங்க பேசுகிற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலா மன்னிப்பு கேட்பாரா, பாலா வந்து கைது செய்யப்படாரா, அவர் எந்த நெருடலும் இல்லை. மலைவாழ் மக்கள்கிட்ட இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கின்றாரு. நான் வந்து என்கிட்ட இருக்கிற வருமானத்துக்கு நான் வந்து பழைய வெஹிக்கிள் தான் தர முடியும் சொல்கிறாரு. அவர் எங்கேயும் அவர் புது வண்டி கொடுத்தா அவர் சொல்லவே இல்லை. பேசாத இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா, இப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் சர்வதேச கைகளில் ஐயா நான் வந்து தினக்கூலின்னு சொன்னதையே நீங்கள் வந்து நக்கலான வார்த்தை, திமிரான வார்த்தை, அந்த வார்த்தை இந்த வார்த்தைன்னு சொன்னால் அதுதான் நான் சொல்ல வந்தேன். 2 lakhs
ஒன்னே அவர் என்ன சொல்கிறாரு, முக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அது சாதாரணமாக எல்லாரும் தானே சொல்லுவாங்க. நான் யாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு தெரியும்னு சொல்லுவாங்களா, அதுதான் அவர் சொல்கிறாரு, மக்களுக்கு தெரியுன்றாரு. அதுவும் தப்பு அப்படின்னு சொல்கிறார். அதுவும் திமிரான பேச்சுன்னு சொல்கிறதுலாம் வந்து இல்லைண்ணா. ஒன்னே முக்கா வாங்குற இடத்துல நான் 2 இடத்துல வந்து ஒன்று சொன்னேன், டேய் ஒரு அவங்களால 20,000 ரூபாய் தான்டா முடியும்னு. சரிங்கம்மான்றான். அதுவும் 4 மணி நேரம் உழைக்கிறான். அதெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேங்க, எஃப்சி சர்டிஃபிகேட் ஆர்சி புக்குக்கு மட்டுமே நம்ம வந்து ஃபேக்குன்னு நம்ம செக் பண்ணோம்னா நாடு ஸ்தம்பிக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நானும் மோட்டார் ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கும் தெரியும். நானும் வந்து ஒரு 13-14 வயசுலேருந்தே நான் வந்து டிரைவிங்கில் இருக்கிறேன். நான் எல்லா ஹெவி வெஹிக்கிள்ஸும் நான் ஓட்டுவேன். நான் ஈவன் ட்ரெய்லர் கூட ஓட்டுவேன். நான் ஈவன் எஸ்கார்ட் ஜேசிபி கூட நான் ஆப்ரேட் பண்ணுவேன். அதனால் எனக்கு அது தெரியும்னு கேட்டால், அந்த எஃப்சி இந்த பெரும்பாலான இந்த எஃப்சி இந்த ஆர்சி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கோல்மால்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த தம்பி வந்து அவர் எப்படி இதை வந்து அவர் பேசினா தான் தெரியும், அவர் பேசாத தெரியாது. அவரை யாராவது வந்து ஏமாற்றிட்டாங்களான்றது இருக்குது. இவர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்றது தெரியாது. இவங்க பேசுகிறாம நம்ம பேச முடியாது. அவன் வந்து காயலாங்கடை வந்து வண்டி வாங்கி கொடுத்துறான்னு சொன்னால் காயலாங்கடையில் அந்த வண்டியோட பொசிஷன் என்னன்றது இவங்களுக்கு தெரியாது. அந்த வண்டியோட கண்டிஷன் ஒரு மைனர் ரிப்பேரில் கூட வந்து காயலாங்கடையில் நிறுத்தி வச்சுருக்கலாம். இப்போ எனக்கிட்ட இருக்க நல்ல பொருள் ஒரு சின்ன ரிப்பேர் இருக்குது, நான் தூக்கி வீசி எறிஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு இல்லையோ அது பொக்கிஷம். ஆமாம், நான் வேணான்னு ஒன்று தூக்கி வீசி எறிகிறேன், அது இல்லாதவங்களுக்கு பொக்கிஷம் தானே. அப்படி கூட வந்து இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு 4 வெஹிக்கிள் வாங்கி வந்து ஒரு வெஹிக்கிள் புது வெஹிக்கிள் வந்து ஒரு 15 லட்சத்துக்கு வாங்குறத நம்ம ஒரு 4 வெஹிக்கிள் செஞ்சிருக்கோம். அது அவர் வந்து பேசினா தான் தெரியுமே தவிர அவரை பேசுங்கன்னு கட்டாயப்படுத்த முடியாது. சில பேர் பிளாக்மெயில் பண்ணுறது நான் பார்க்குறேன். அவருடைய நோக்கம் நல்லா தெரியும். கேட்டால் பாலா வந்து பேச வேண்டும், பாலா வந்து சொல்ல வேண்டும், பாலா வெளியில கூப்பிட்டு டென்ஷன் ஆக்கணும். இப்போ பாலா வந்து ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச தப்பு தெரியல, நான் சர்வதேச கைக்கூலியில் நான் தினக்கூலின்னு சொன்னான். அது வந்து அவனுடைய லாங்குவேஜ், அவனுடைய இந்த காமெடியாக அவன் சொன்னது தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது காமெடியாக சொன்ன மாதிரி கூட எனக்கு தெரியல. சர்வதேச கைக்கூலியிலையா நான் தினக்கூலி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி யாருக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னால் நான் சொல்லுவேன்னு கேட்டால் எனக்கு தெரியும் என்னை பற்றி மக்களுக்கு தெரியும்னு நான் சொல்லுவேன். ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது தான். அதையும் கூட தப்பு நானுங்க. ஸோ இவனுக்கெல்லாம் யாருக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் சொன்னேன்னு கேட்டேன்னா, இந்த உமாபதி இவங்கெல்லாம் இந்த சர்வதேச பத்திரிகையாளர் இதெல்லாம் சீன் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணிக்கு ஆசைப்படுறவங்க தான். இதை சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் நீங்கள் அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பின்னாடி அதான் நான் சொல்கிறேன், பாலாவுக்கு பின்னணி இருக்குன்னா உமாபதிக்கு ஒரு பின்னணி இருக்குது. அது சில நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் போட்டு பத்திரிகையாளர் சங்கம் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, பாலா விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். இவங்க இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்க முடியும்? இது ஓல்டு, அவன் எப்போ வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் எடுத்து அவன் வந்து பாலாவை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு குற்றவாளி அப்படின்னு காட்டணும். அப்போ முதல்ல அந்த சப்ஜெக்ட் யாரு கேட்டால் அந்த கூல் சுரேஷன் ஒரு பைத்தியம் இருக்கான்ல, அவனை வச்சு முதல்ல வந்து பேச வச்சானுங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சானுங்கன்னா அவன் மேற்கோள் காட்டி இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறான், அவன் இப்படியும் அப்படியும் பெறல்றான் உருள்றான். எப்படின்னா நான் வந்து சொன்னது அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் மாற்றி பேசுகிறான் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நான் கேட்டால் முதல்ல ஆரம்பித்து வச்சுட்டு அவன் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி முதல்ல 5 வருஷத்துக்கு அவன் ஒரு வார்த்தை கேட்டான், ஜமீன்தாரா நீ சூப்பர் ஸ்டாரா, அவன் வந்து எங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லி கேட்டான். அதை வந்து மேற்கோள் காட்டி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா பேசுது. அந்த ஊடகத்தை பற்றி எனக்கு தெரியும். அந்த பையன் அந்த ஊடகம் நடத்துகிறப்ப அந்த ஆங்கர் அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊடகத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு சாதியினர் வந்து குற்றப்பரம்பரைனே சொன்ன வந்து ஒரு சேனல் அது. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் பண்ண நபர் வந்து ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்போஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் வந்து காணும். வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி பேசுவீங்க, இப்போ நானே வந்து ஒரு குற்றப்பரம்பரை ஒரு சாதியை சொல்கிறேன்னா எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டபோது அதுக்கப்புறம் அவன் வந்து காணும். அப்போ அந்த சேனலுக்கு வந்து பேர் தான் தவிர அப்படி ஒரு பேர் இருக்க தவிர அங்கே எந்த அறமும் கிடையாது. அறம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கரை வந்து வேலையை விட்டு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சாதி குறித்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் சொல்ல போனால் அதை கட் பண்ணி எடுத்துடணும். என்ன கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை வந்து பேசக்கூடியவர் வந்து நேர்காணல் கொடுக்கக்கூடியவர் வந்து குற்றப்பரம்பரை சொல்கிறாரு. அதை நீங்கள் பதிவே பண்ணக்கூடாது. உங்களுக்கு எத்திக்ஸ்னு இருந்தால் அந்த சேனலுக்கு ஒரு எத்திக்ஸ் இருந்ததுனாமா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க வந்து அது வந்து குற்றப்பரம்பரை சொல்வீங்க. அதை வந்து அந்த தம்பி வந்து ஆங்கர் தம்பி வந்து எதிர்த்து பேசும்போது அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணான். அப்போ என்னென்ன அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதன் மூலமாக வந்து சர்ச்சை உருவாச்சுன்னா வியூஸ் நிறைய வரும்னு சொல்லிட்டு. ஸோ வியூஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொழப்புக்காக வந்து எந்த ஒரு சாதியை நீங்கள் குற்றப்பரம்பரை சொல்லக்கூடாதுல்ல. அப்போது அவனுக்கு எந்த அறமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமாபதியை வச்சு இந்த கேள்வியை கேட்க வச்சு இந்த சப்ஜெக்ட் அதை எடுத்துட்டு பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஷனரி ஒர்க் பண்ணுச்சு. இப்போ பாலா வந்து இப்போ பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு சொல்லுவேன். ஏன்னா பாலாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஷனரி வேலை செய்ய ஆரம்பிச்சிது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது கூல் சுரேஷோட மேட்டரை எடுத்து பேசுகிறது உமாபதி.
உமாபதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் யாருன்னா இருந்துட்டோம், சர்வதேச பத்திரிகையாளர் இருக்கட்டும், அவர் சர்வதேச வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வேணா இருக்கட்டும் சொன்னா, இருக்கட்டும். அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது. அந்த 3 பத்திரிகையாளர் சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படு என்னங்க இது இவ்வளோ இருக்கா நீங்கள். அந்த 3 பத்திரிகையாளர் சங்கமும் ஒரு 30 பத்திரிகையாளர் சங்கம் இருக்குமா மொத்தம், ஒரு 30 இருக்குது. நிறைய சங்கங்கள் வந்து ஈசல் மாதிரி நிறைய இருக்குது, ஒரு 30 சங்கம் இருக்குது. அதில் 3 சங்கம் வந்து பெரிய சங்கங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 3 சங்கங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று முரண்பட்டது, போட்டி சங்கங்கள் சொல்லலாம். ஓகே. ஆனால் அந்த 3 சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் நிற்குது. அதை நிற்க வைக்கிறது யாருன்னு கேட்டால் உமாபதி. ஓகே. ஃபோன் போட்டு பேசி நிற்க வைக்கிறார். அதில் இருக்க ஒரு சங்கம் வந்து நான் சொல்லுது, எனக்கு ஃபோன் போட்டு நான் சொல்லுது கேட்டால், அதில் இருக்கிற நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க, அவங்க ஃபோன் போட்டு கேட்டால், சார் உமாபதிக்கு அகைன்ஸ்டாக பேசாதீங்க, நீங்கள் பாலாவுக்கு கூட சப்போர்ட் பண்ணி பேசுங்க சார், இவருக்கு அவருக்கு வந்து ஆப்போனண்ட்டாக நீங்கள் பேசாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயந்தாம்மா, தனிநபர் தாக்குதல் வந்து நீங்கள் ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃபேக் விஷயத்தை நீங்கள் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் போடுறீங்கன்னா நீங்கள் அதோடு நில்லுங்க. அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேய் கதை பூதங்கதையெல்லாம் சொல்லி அவனை வந்து சர்வதேச பயங்கரவாதி லிஸ்ட்டில் கொண்டு போகிறீங்கல்ல. இப்போ என் கேள்வி ஒன்று தான் இருக்குது, அவ்வளோ சர்வதேச அளவில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமும் வந்து பண முதலைகள் இருக்காங்க, பணம் இந்த மாதிரி அந்த கைக்கூலிகள் அந்நிய நாட்டு கைக்கூலிகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவையமா வந்து பழைய வெஹிக்கிள் தரணும், புதுசாகவே தரலாமே, ஒரு 10 ஆம்புலன்ஸ் இறக்கடா அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அப்போ வந்து என்னென்னா அதை தாண்டி வந்து உமாபதி பேசுனதில் ஒரு வார்த்தைன்னு கேட்டால் விளக்குமாறு பாலான்னு சொன்னது அப்போ தான் நான் இறங்கணும்னு முடிவு பண்ணேன். இல்லை அது வரைக்கும் எனக்கு அந்த எண்ணமே இல்லை. அப்போ நான் இறங்கி நான் பேசினேன், சோறுன்னு கேட்டேன், பிரியாணின்னு சொன்னேன். பிரியாணி யார்கிட்ட சாப்பிட்றதுன்னு சொன்னேன். நான் எந்த பிராண்டு பிரியாணி நீ சாப்பிடணும்னு சொன்னேன். உங்க கூட பேசக்கூடிய அத்தனை நபர்களுக்கு இந்த ஆதவன் இப்போ புதுசாக அதுதான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாலா என் தம்பி சொல்லியே என்ன செய்கிறான்னு கேட்டால் குத்துறான் முதுகில் குத்தி கிழிக்கிறான். 2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ இறக்கிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய கெட்ட நேரமான தெரில, கரூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, பார்வையாளர்லாம் அப்படி போயிட்டான். இல்லைன்னா வந்து பாலா வந்து யார் தெரியுமா, அவன் கைது செய்யப்படணும், அவன் மௌனமாக ஏன் இருக்கிறான், அவன் ஏன் பேசவே இல்லை, அவனை சுற்றும் மர்மங்கள், அவருக்கு வந்து உங்களை கூட எடுத்துட்டாங்க. யார் உங்களே எடுத்துட்டாங்க பிரபலங்கள். அவருக்கு வந்து பாலாவுக்கு பின்னால் சிக்க போகும் பிரபலங்கள், நீங்கள் லாரன்ஸு, இன்னும் சில பேர் வந்துட்டாங்க. அளவில் என்ன தொடலை அவனுங்க என்னன்னு தெரில. ஏன்னா தொட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிலாம் மறுபடியும் தோண்டுவல்ல, இந்த பிரியாணி எப்படி கடைச்சி அந்த அடி பிடிச்செல்லாம் தோண்டுவாங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் தோண்டுவல்ல, அதனால் வந்து விட்டுட்டுக்கலாம் ஒரு வேளை. ஆனால் வந்து இது வந்து பாலாவுக்கு பின்னாடி 3 முரண்பட்ட வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட சேர்ந்து, ஏன் இவங்கெல்லாம் வந்து இறங்கி பேசணும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உமாபதிக்கு வந்து ஆதரவாக செயல்படுறவங்க. சில பேர் நீங்கள் கேள்வி கேட்பீங்க இந்த இடத்துல, சரிங்க இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் சங்கம் இருக்கணும். அதுலேருந்து ஒரு நபர் தான் எனக்கு ஃபோன் போட்டு பேசினார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக நீங்கள் வந்து அட்டாக் பண்ணதுனால தான் நான் பேசுகிறேன். விளக்குமாறு பாலான்னு சொல்லும் போது அவங்க பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆமாம் கண்டிப்பாக, நீ யாரா, நீ யார், செருப்பால் அடிக்கணும் அவனை, நீ யார், அவனை விளக்குமாறு பாலான்னு சொல்லி அதே விளக்குமாரத்தில் ஒன்று அடித்தா என்ன பண்ணுவேன், நான் செய்வேன் அந்த வேலையை, நான் செய்வேன். நேராக போயிட்டு பாலா அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து கேட்டேன், இதே உமாபதியை வந்து அதே விளக்குமாரத்தால் அடிப்பேன். பெற்ற வயிறு எப்படி இருக்கும், நீங்கள் விளக்குமாறு பாலான்னு சொல்கிற, நீ சொல்கிறா, நீ என்ன வேணா சொல்லு, நீ சொல்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. இது வந்துமா ஃபேக் டாக்குமெண்ட் சொல்கிறீங்க, அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் போட்டீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டால் வந்து சர்வதேச பயங்கரவாதி, அது நீங்கள் வந்து ஆதாரம் போடல. ஆனால் அதை தாண்டி விளக்குமாறு பாலான்னு சொல்கிறல்ல, உனக்கு யார் அந்த உனக்கு அந்த அதிகாரம் நான் சொல்லுங்கள். அப்போ நம்ம பேசலாம்ல, நான் பேசல. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் சொன்னேன், அப்போ தான் நான் என்கிட்ட பேச நண்பர் சொன்னேன், நான் வடக்கத்தோடு பேசுவேன், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக தான் நான் எதிர்ப்பேன், அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாது. நீ இப்போ நான் கேட்குறேன், பாலா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தவறில் வந்து பாலா மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கானா, அப்படியே தவறுன்னு இன்னும் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். பாலா வந்து பேசட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன நிலைப்பாடுன்றது அவனுக்கு தெரிஞ்சால் தான் நான் அந்த முடிவுக்கே நான் வருவேன், பாலா தப்பு பண்ணான்ற முடிவுக்கு வருவேன். ஆனால் இப்போ நான் கேட்குறது கேட்டினா, அப்படியே ஃபேக் டாக்குமெண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் கையெழுத்து போட யாரா உங்கள் மாமனா, சொல்லுங்கள், யாரா கையெழுத்து போட்டவன், அப்போ ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன், அதுதான் நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு கையெழுத்து போட்டது யாரு, அந்த துறையே. ஒரு விஷயம், நான் இந்த உதவி செய்யும்போது பலவிதமான விரோதிகள் வருவாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா
சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாரு, அது எடுத்தா சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், கேமரா என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் கேமராவே வந்துருக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பைத்தியங்க இருக்கிறான், சரிங்களா? எனக்கு வந்து இந்த கைக்கு கொடுக்குறது அந்த கைக்கு தெரியக்கூடாது. சரி, நம்ம அப்படியே உதவி செய்தோம்னு நமக்கு தெரிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 பேர் வந்தாங்கன்னா நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் நம்ம விளம்பரம் இல்லாமல் செய்கிறாங்க. நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்கம்மா இதில். அதுவும் குறிப்பாக இவங்க ஃபீல்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தாடி பாலாஜி நிறைய செய்கிறாரு, எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கான வந்து காட்சி பதிவெல்லாம் வந்து வெளியிடுறாங்க. அதே மாதிரி மதுரை முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான காட்சி பதிவெல்லாம் நான் பார்க்குறேன். பிளாக் பாண்டி அதெல்லாம் பார்க்குறேன் நான். ஸோ இவங்கெல்லாம் வந்து உதவி செய்யறாடி தெரு சிந்து செத்து போச்சு அந்த பொண்ணு பண்ணாது. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த அறந்தாங்கி அந்த ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது வெளியிடுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய குற்ற செயல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அது நான் சொல்கிறேன். நான் அவங்க விருப்பம், எடுத்துக்கிறவங்க விருப்பம். சில அறிவாளிகள் வந்து சொல்கிறாங்க கேட்டால் அது அவங்கள அவமானப்படுத்துது. அது அவங்க சொல்லணும், அவங்கள கட்டாயப்படுத்தி நிற்கவே இல்லை. அவங்களே சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது அவமானப்படுத்துறது அது சொன்னீங்கன்னா இர்ஃபான் விஷயம் தான் அப்படி சொல்லணும். ஆமாம், இல்லைம்மா, அதுதான்மா இர்ஃபான் விஷயத்தில் வந்து நல்லா பாருங்க. நீங்கள் அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுடைய செயல்பாடை பாருங்க. நீங்கள் அதிலே போதும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் தம்பி அப்படி கிடையாது, வேறு பாலாது கிடையாது, மற்றவங்க யாருமே இல்லை. அவன் நடவடிக்கை தான், அவன் பேச்சு நடவடிக்கை தான் வந்து ஒரு அலட்சியமாக தூக்கி போடுறது, அவங்கள பேசக்கூடிய அந்த வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 2 காட்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சினிமாவிலே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், ஏன்னா நீங்கள் வந்து நடிகைன்றதுனால. துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து ஜெய்சங்கர் தான் வந்து வில்லன். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே நிற்கக்கூடியவங்க வந்து அந்த படிக்கட்டு கீழே, அதாவது கேட்டால் அவர் மேலே வந்து பால்கனியில் இருப்பார். அங்கேருந்து காயின்களை வந்து நான் சொல்ல சாதாரண ரூபா நோட்டு காயின்களை தூக்கி சில்லறைகளை தூக்கி வீசி எறியும்போது அங்கே அந்த சில்லறையை பொறுக்க வரும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து தள்ளுமுள்ளு எப்படி ஏற்படுது, அதில் எப்படி ஒரு பையன் செத்து போகிறான், அதை தான் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பார் ரஜினி. ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஜினி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முத்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காயின்களெல்லாம் அதாவது கேட்டினா அந்த தான தர்மம் பண்ணுறதை அப்படி பார்ப்போம். இந்த 2 காட்சிக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. இது ஹீரோவாக இருக்கிறாரு, அவர் அதில் வில்லனாக இருக்கிறாரு, ரெண்டுமே ஒன்று தான். சொல்கிறேன், நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும், அவங்க எந்த ஸ்டைலில் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கணும். சிரிச்சுக்கிட்டே காயினை தூக்கி வீசி எறிகிறது தான் வில்லன். அதே வந்து வருத்தத்தோடு வந்து பார்த்தோன்னா நான் வந்து சன்னியாசம் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண முடிப்பு கொடுத்தீங்கன்னா அது தர்மம். ஸோ அதனால் அவன் வந்து கதாநாயகன். ஸோ இப்போ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பாலா வந்து ஹீரோ. அவன் காந்தி கண்ணாடி படம் ஓடட்டும் ஓடாமல் போட்டோம், இன்னும் கூட சில பேர் அவர் வந்து செகண்ட் ஹீரோ தான் சொல்கிறாங்க. கரெக்ட் தான், செகண்ட் ஹீரோ தான். ஆனால் ஃபஸ்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல். அந்த படத்தில் இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அவர் எத்தனை படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த படத்தில் வந்து தம்பி வந்து அவருக்கு ஜூனியர் நடிச்சதால அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஸோ எந்த வகையிலும் எனக்கு தெரியும் பாலாவுடைய வளர்ச்சியை பிடிக்காம சில கைகள் இருக்குது. நம்ம அதுக்கு தாண்டி நான் உள்ளே போக விரும்பல. ஏன்னா எனக்கு சிவகார்த்திகேயன் என் தம்பி தான். நாளைக்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா என்னென்ன ஒரு வார்த்தை நீங்கள் கேட்காம வந்து இப்படி பேசிட்டீங்களே, இமான் விஷயத்தில் நான் எடுத்துமா டாட்டாராக கிழிச்சேன். அதை பார்த்து எல்லாமே ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு பேசினேன். காரணம் நான் இமான் பக்கம் நின்னாங்க. எங்கே நியாயம் நீதி இருக்குதோ அங்கே நான் நிற்பேன், அவன் சைடில் இருப்பேன். அப்போ அந்த இடத்து நான் வந்து பேசினேன். அதுக்கே வந்து நான் கேட்டால் நீங்கள் வந்து விசாரிக்காமல் பேசுனீங்கன்னு கிடையாது. அவனுடைய வழியை அவன் சொல்கிறான். எனக்கு இதில் ஓரளவுக்கு அசம்ஷன் இருந்தால் நீங்கள் கூட கேட்பீங்க, இந்த விஷயம்லாம் அவங்க எப்படி தெரியுதுன்னா ஒரு அசம்ஷன் தான், இப்படி இருக்கலான்றது ஒரு அசம்ஷன் தான். அந்த அசம்ஷன் தப்பாகலன்றது என்னுடைய எண்ணம் இது வரைக்கும். அந்த வகையில் என்னுடைய அசம்ஷன் தான் சொல்கிறேன். பாலா வந்து பார்த்திங்கன்னா நல்ல பையன், அவ்வளோதான். சில பிழைகள் தவறு நடந்துச்சுன்னா அது எப்படி அது நடந்ததுன்றது அந்த தம்பி வந்து விளக்கினா தான் புரியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் வந்து சர்வதேச நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் வந்து அவன் ஒர்த்தே கிடையாது. வடிவேல் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒர்த்தெலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் வந்துருக்கு. அந்த அசைன்மெண்ட் எங்கேருந்து வந்தது? இப்போ தமிழா பாண்டியன் சொல்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் வந்து 100 கோடி இறக்கிட்டாரு, அண்ணா எப்பவுமே 100 கோடி 1000 கோடி தான் பேசுவார். எப்போ அவருக்கு 5 கோடி 10 கோடிலாம் பிடிக்காது. அப்போ அதே வந்து கேட்டால் நான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நான் எதிராக பேசணுன்றது எனக்கு அவசியம் கிடையாது. அது உண்மைன்னு தெரிஞ்சால் நான் பேசுவேன், அவன் யாராக இருந்தாலும் பேசிடுவேன். ஆனால் அது தெரியாது இல்லை, அப்போ தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு பாலாவுடைய அந்த சினிமா வளர்ச்சியை பிடிக்காதவங்க தான் பேசுனாங்கிறது என்னுடைய அசம்ஷன். காரணம் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன தேதியை பாருங்கள், ஆம்புலன்ஸ் கொடுத்த தேதியை பாருங்கள். இந்த வெண்ணெய்க்கு, இந்த வெண்ணெய்னா யாருக்கு உமாபதி தான் சொல்கிறேன், இந்த எச்ச பிரியாணிக்கு என்னைக்குடா தெரிஞ்சுது உனக்கு அவன் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் போட்டான்னு சொல்லிட்டு? என்னைக்கு தெரிஞ்சுது? அன்றைக்கெல்லாம் நீ பேசிடணும். புரியுங்களா சொல்லுது? நீ போட்ட வந்து எச்ச பிரியாணியில் இருக்கிற அந்த எலும்பை வந்து தின்னவன் தான் அந்த பையன். யார்? கூல் சுரேஷ். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பிரியாணி அண்ணனை தான் நம்ம வந்து குறை சொல்லிதான் இருக்குது. இந்த ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரியாணியை கொடுத்துக்கிட்டு உங்களுடைய பணத்தையே வீணாக்கிக்கிட்டு நல்ல மனிதர் அவர். நான் சேலம் பிரியாணி பொறுத்தவரைக்கும் அந்த மனிதர் நல்ல மனிதர், பல பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு. அவரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறவர் தான்.
கிங்காங் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக பத்திரிகை சொன்னா உடனே ஒரு கட்டா எடுத்து பணம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு மனசு வேணும் தானே. ஆமா. உழைச்ச பணம் அதையும் என்ன அவமானப்படுத்துறீங்க? அதெல்லாம் கிடையாது. சில பேர் வர அவரு முடியாது விரும்பி வாங்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்லவே முடியாதுமா. அது வந்து அவங்க சொல்லணும். அதை இது வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க, இது வேண்டாங்க, இந்த ஃபோட்டோ வேண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் பாலா வந்து குற்றமற்றவன், தவறுகள் செய்திருக்கலாம். அது வந்து அவர் வந்து பேசினா தான் அது என்ன தவறுன்னு தெரியும். அந்த தவறு கூட ரெக்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சர்வதேச பயங்கரவாளி குற்றவாளி இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, என்ஐஏ இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிசிஐடி இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவன் வந்து கடந்து போகிறான் அப்படின்னு சொல்கிறத கேட்டால் அவன் பயந்து போகிறான்னு கிடையாது. பயந்து போகிறான், அவன் கடந்து போகிறான். இது வேண்டாம், இதை நம்ம பெருசு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, மதுரமுத்து ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சுட்டு, உங்களுடைய ஃபோட்டோ கொண்டு வச்சுட்டு, லாரன்ஸோட ஃபோட்டோ வச்சு, லாரன்ஸ் கூட சொல்கிறாரா, லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர ஆசையில் தானே ஒரு விளம்பர வெறி இருக்கிறது எனக்கு தெரியும். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். ஆனால் அவர் சர்வதேச வந்து பயங்கரவாதி அப்படின்னு சொன்னால் அதையும் நான் நம்ப மாட்டேன். நாங்கள் என்ன காதில் கடுக்கு நட போட்டுருக்கோம் நீங்கள் சொல்கிறது கேட்டால். இப்போ எனக்கே சந்தேகமாக இருக்குது, நீ யாருன்னு சொல்லிட்டு. நீ தான் இப்போ சர்வதேச பத்திரிகையாளன்ற, உனக்கு சில பேர் தொடர்பு கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட என்னால் சொல்ல முடியும். அதுவும் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. அவனை மாதிரி நம்மளும் பேச முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நடிகர் பாலாவை வந்து பிடிக்காத நபர்கள் சேர்ந்து பண்ண வேலை தான் இது. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு புது விஷயம் என்னென்னா, பைல்வான் ரங்கநாதன் அண்ணன் வந்து பாலாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாகவும் நீங்கள் சொன்னீங்களே, உமாபதிக்கு வந்து அவ்வளோ ஆப்பனண்ட்டாக ஃபஸ்ட் டைம் பேசி நான் கேள்விப்பட்டேன். இல்லைம்மா, நான் வந்து பைல்வான் ரங்கநாதன் ஒரு விஷயம் நான் சொல்லுமா, நீங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அவருடைய பர்சனல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பர்சனல் கேரக்டர் மீன்ஸ் என்ன கேட்டால் அவருடைய பேச்சு நடவடிக்கையெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டால் கொஞ்சம் அவர் வந்து ஒரு ஹெட்வெயிட்டான ஆள். மீடியாக்கள் சர்க்கிளில் சொல்லுவாங்க, அவர் வந்து பேசுறதுக்கு இவ்வளோ பேமெண்ட் கேட்குறாரு, அது கேட்குறாரு. பேமெண்ட் கேட்குறாருன்னா அவருக்கு வியூஸ் வருது, அவர் கேட்குறாரு, உடன்பட்டா நீ கூட போகிற, இல்லைன்னா கூட போகிறதில்ல. சரி, சில குற்றச்சாட்டும் சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அது குற்றச்சாட்டுன்னு சொல்கிறவரை கேட்டால் அவர் மேலே குறைகள் சொல்லுவாங்க. என்னென்னா அவர் நிறைய காசு கேட்குறாரு, அப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் திமிராக நடந்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து இவ்வளோ நாள் சினிமாவில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது அவர் பேசினா வியூஸ் வருதுன்றது போல்டாக பேசுகிறாரு, அதுக்காகவும் நீங்கள் கூப்பிட்றீங்க, அதுதானே காரணம். ஆனால் அதை தாண்டி நான் சொல்லுமா, ஓரளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கூட நேர்காணல் கொடுத்துருக்கும் போது அவர் சில கேள்விலாம் கேட்டு நீங்கள் தெரியும், நீங்கள் ஏதோ பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உங்களை சாடினார், இதெல்லாம் பார்க்குறேன். பைல்வான் ரங்கநாதன் வந்து இந்த சினிமாவில் வந்து நான் விசாரித்த வரைக்கும் கேட்டால் அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா தனிமனித ஒழுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மினிமம் கேரண்டி அல்லது ஒரு மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்குற நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க தொட முடியும். இப்போது நான் வந்து நேர்மை குறித்து நான் பேசுகிறேன்னு வச்சுக்கேன், நான் நேர்மையாக இருந்தால் தான் வந்து பேச முடியும். நமக்கு அந்த தகுதி நமக்கு அப்பதான் தோணும். அப்போ வந்து நான் பார்க்குற பார்வையில் பல பேரை வந்து அவருடைய அந்தரங்க விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பேசுகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆதாரம் வச்சு தான் பேசுகிறேன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சில எவிடன்ஸ் வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு கேட்டால், நான் பார்க்குற பார்வையில் இருக்குன்னு கேட்டால், பைல்வான் ரங்கநாதன் பேச ஆரம்பித்த பிறகு தான் இந்த சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஒழுக்கமாக இருக்குது. ஒருத்தர் நம்மளை எடுத்து யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி பேச போகிறாங்க, பேசிடுவாங்கன்றதுனால கூட அவருக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நான் சில பேர் சொல்லுவேன், காந்தராஜ் வந்து அசைன்மெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட அஜெண்டா பேசுறதுக்கு பல்காக பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு பேசுறது, அந்த மாதிரி வந்து நபராக எனக்கு வந்து காந்தராஜ் சொல்ல மாட்டேன், தமிழா பாண்டியனும் சொல்ல மாட்டேன், பைல்வானும் சொல்ல மாட்டேன். சரிங்களா? நான் என்னையே சொல்ல முடியாது, அது நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? ஆனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் கொஞ்சம் சினிமாவில் வந்து ஓரளவுக்கு ஒழுக்கம் இருக்குதுன்னா அவர் மேலே உள்ள ஒரு பயம். இத்தனைக்கும் அவர் பெரிய ஹீரோலாம் கிடையாது, பெரிய வில்லனும் கிடையாது, ஒரு தனி வில்லனாக கோலோச்சனவர் கிடையாது. அவர் ஒரு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு தான் நிறைய அனுபவங்கள் இருக்கு. ரொம்ப ஹம்பிள் பர்சன் தான். அதனால எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து அந்த விஷயம். இன்னைக்கு எனக்கு வந்து அவர் நினைச்சா ரொம்ப சந்தோஷமாகவும் பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறீங்க, சந்தோஷமா பெருமையான. ஆனால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக ஒரு சில வீடியோவில் சாடி இருக்கு. பரவாயில்லண்ணா, அது முன்னாடியிலேருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டக் ஆஃப் வார் இருந்துகிட்டே இருந்தது. என்ன இருந்தாலும் நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குண்ணா, நான் யாரெல்லாம் எனக்கு பிடிக்குமோ நான் பேசுவேன், அவங்க என்ன பேசலாம், ஆனால் மற்ற தேர்ட் பர்சன் பேசுறது நான் விட மாட்டேன். அது என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் பேசாதீங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்.